ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதாகப்பட்டது சமூக நீதி என்கின்ற கோட்பாட்டை முழுமையாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் மட்டுமே அதை முறையாக மக்களுக்கு செயல்படுத்த முடியும் என்கின்ற நோக்கத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் இன்று சீர்கேடாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் சீர்கேடாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக அரசின் மீதும் போதை கலாச்சாரத்தை தமிழகம் எங்கும் பரவிக்க நிலைபெற செய்த தமிழக அரசை கண்டித்தும் எஸ்ஓபி என்கின்ற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை தங்களுக்கு தேவையான அம்சங்களை மட்டும் அதில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசை கண்டித்தும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அதாவது இதுக்கு நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அதாவது தளபதி அவர்கள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மக்களுக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் மக்கள் பயன்பெறக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பலனையும் தமிழக வெற்றிக்கிழமை என்றுமே தடுத்ததும் கிடையாது, அதற்கு விமர்சனம் பண்ண கிடையாது. அதை ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஓசி என்றும் ஓசி பஸ்ஸில் பயணம் செய்கிறீர்கள் என்றும் உங்களுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டீங்களா அதனால தான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லி இழிவாக செயல்படுத்தக்கூடிய இந்த அரசை தான் தமிழக வெற்றிக்கிழமை கண்டித்தது. அதற்கு தான் நாங்கள் விமர்சனம் செய்தோம் என்பதை இங்கே நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அதாவது மக்களுக்கு அதாவது இன்று 30% அரசியல்வாதிகள் கமிஷனாக பெறக்கூடிய தொகையை மக்களுக்கு செய்வதை எந்த வித ஆட்சேபனையும் எந்த ஒரு மக்களும் சொல்ல மாட்டாங்க. அது எந்த ஒரு கட்சியுமே அதை எதிர்க்காதுன்னு நாங்கள் தெரிவித்துக்கிறோம். அதை எதிர்த்தாங்கன்னா அது திருடக்கூடிய கட்சிகளாக தான் இருப்பாங்க. நான் இந்த இடம் தெளிவாக சொல்லிக்கிறேன் சார். ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றிக்கழகம் சொல்லிச்சாங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் தான் கூட்டணி முடிவை எடுப்பார். அவர் எந்த முடிவை எடுத்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் நன்மைக்காக மட்டுமல்ல தமிழக மக்கள் நன்மைக்காக தான் எடுப்பார் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக தெரிவித்துக்கிறேன்.